தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பிடி அரசகுமார் வந்திருக்காங்க. அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். 500 அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்க CSR ஃபண்ட் கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க 10,000 பள்ளிகள், சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம். தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டுறது கிடையாது, எல்லா பில்டிங் ஒழுகுது. ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல. இன்னைக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க. இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்பில் தான் தப்பா போட்டாங்க. நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம், செய்தி குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு CSR கொடுக்கணும்? சார், தனியார் பள்ளி என்ன வீட்டில் மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளியினுடைய அரசகுமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க காசு வாங்கித்தான் நீங்க CSR ஃபண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டுறோம். 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தார வார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் CSR, அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ CSR நம்ம பார்த்திருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த CSR அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்க CSR கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க CSR கொடுக்காதீங்க. அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை இடத்துல ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து மூன்றாவது, நாம நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங்கை, விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார்கள். அதுல குறிப்பா நம்ம DAP விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி, அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை, கிராப் இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் 2021 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு. நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் பதில் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு, எல்லா ஆண்டும் கொடுக்கிறோம். இது இவர்கள் எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா, ஒரு அரசு பட்ஜெட் போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க, எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல, இவங்களுக்கு நிதிச்சுமை பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா? தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடனை என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க.
வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால் 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க அடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? 2000 ரூபாய் கொடுக்க முடியல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. ஸோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம், இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். கல்வி விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசு மிரட்டுவதா அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நாங்க நிதி கொடுப்போம், இல்லட்டா கல்வியை நீங்க மாநில பள்ளிகளுக்கு மாற்றுங்க இவங்க தரப்பு கேட்காங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம். ஆனா இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா, எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியாக கொண்டு வரலைங்கண்ணா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதில் 16,000 பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க, நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கிறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதில் கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க, பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டார்ல. இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்க பணம் கிடைக்காது, உங்க வேலையை நீங்க பாத்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு, லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க, நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்கிறோம், ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க. அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன், எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. தமிழக பாஜக தலைவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம்.